வணக்கம். இசைஞானி இளையராஜா காலம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் இளையராஜா பயோபிக் அப்படிங்கிற ஒரு விஷயமும், தனுஷ் இளையராஜாவாக நடிக்கிற அந்த விஷயமும் அவ்வளவு பேரால ரசிக்கப்படுது, எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. என்னைக்குமே ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை என் அப்படின்னு வருதே, அது மாதிரி என்னைக்குமே ராஜா இளையராஜா தான். இசைஞானி தான். 1976 ஆண்டிலிருந்தே அவருடைய ராஜாங்கம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, 1984 வருஷத்துல இளையராஜா அவர்கள் என்னென்ன படங்கள் இசையமைச்சிருக்காரு, எத்தனை படங்கள் இசையமைச்சிருக்காரு அப்படின்னா, தெலுங்குல இசையமைச்சது தெரியல, மலையாளத்துல இசையமைச்சது தெரியல, கன்னட படத்துக்கு இசையமைச்சது தெரியல, தமிழ் படத்துக்கு மட்டும் இசையமைத்த வகையில நம்ம இப்ப பார்க்கிறோம். அப்படின்னாக்க மொத்தம் 39 படங்களுக்கு இசைஞானி அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இதுல பல படங்கள், எல்லா பாடல்களுமே ஹிட். சரி, அந்த 39 படங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய உச்சத்துல இருந்த 1984 ஆண்டு இளையராஜா அவர்கள் இசையமைத்த படங்கள் பற்றிய ஒரு அலசல், ஒரு பார்வை. அன்புள்ள மலரே அப்படின்னு ஒரு படம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தை ரவிசங்கர் அப்படிங்கிறவர் தான் இயக்குறாரு. மே மாதம் 11 1984 வருஷத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல நம்ம சரத்பாபு அவர்களும் ஸ்ரீவித்யா அவர்களும் நடிச்சிருக்கிறாருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு காம்பினேஷனா அப்படின்னு சொல்லி அன்புள்ள மலரே அப்படிங்கிற படம் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு முக்கியமான படம். அதே போல அன்பே ஓடிவா அப்படிங்கிற படம் நம்ம மோகன் சார் வரிசையா ஹிட்டு கொடுத்துட்டு இருந்த காலம் அது. இதுல மோகன் இளையராஜா அப்படின்னாலே இளையராஜா எல்லா பாட்டையும் ஹிட்டாக்கி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்த காலகட்டம் அது. அந்த நம்பிக்கை பொய்த்து விடாமல் இருக்க ஆர் ரஞ்சித் குமார் அவர்களுடைய இயக்கத்துல அன்பே ஓடிவா அப்படிங்கிற படம் மோகன் ஊர்வசிலா நடித்து வருது. மே மாதம் 12 இந்த படம் வந்துச்சு. அதே போல ரஜினிகாந்தனுடைய இனிய நண்பர், நடிகர், டைரக்டர் கே நட்ராஜ் அவர்கள், அந்த கே நட்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ற ஒரு படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோலா நடித்து கொடுத்து கிட்டத்தட்ட படம் முழுக்கவே வருவாரு. கிட்டத்தட்ட படத்தோட பேரு ரஜினியினுடைய பேர் தான் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துக்கு தன்னுடைய பங்கு, தன்னுடைய பலத்தையும் கொடுத்திருக்காரு பாக்யராஜ் அவர்கள். அவரும் ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்திருக்கிற அந்த 10 நிமிடத்தையும் கலக்கி எடுத்துருவார் பாக்யராஜ் சார். அம்பிகா, ராஜ்குமார் அவர்கள்லாம் நடித்த இந்த படத்தினுடைய பாடல்கள், இந்த படத்துல லதா ரஜினிகாந்த் பாடிய பாடல்கள் எல்லாமே பிரமாதமான ஹிட்டு. தேன் பூவே பூவே வா அந்த பாட்டு, கடவுள் உள்ளமே கருணையில் அடைக்கலம் கொடுத்தவர் அருளை பாடுவோம், அழ வைக்கணும் இந்த பாட்டு, லதா ரஜினிகாந்த் பாட்டு. இந்த படம் அன்புள்ள ரஜினிகாந்த், இந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் மிகச்சிறந்த பின்னணி இசையும் கொடுத்திருப்பாரு, பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தார். இதே போல அம்பிகை நேரில் வந்தாள் அப்படின்னு ஒரு படம். அம்பிகை நேரில் வந்தாள் அப்படின்னு படத்துக்கு டைட்டில் இருந்தாலும் கூட இந்த படத்துல நடித்தது அம்பிகாவின் சகோதரி ராதா அவர்கள். மோகன் சார் நடித்த இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம மணிவண்ணன் சார் அவர்கள். மணிவண்ணன் சாருக்கு முதல்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே இளையராஜா தான் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? கலைமணி அவர்களை அழைத்து, இவன் நல்லா வருவாயா, நல்ல கதையெல்லாம் பண்ணுவாயா, நல்ல டைரக்டரா வருவான், நம்பிக்கை இருக்கு, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால கலைமணி அவர்கள் தயாரிக்க மணிவண்ணன் சார் அவர்கள் முதல்ல இயக்கிய கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தைக்கு அப்படி ஒரு பாடல்களை கொடுத்த இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த அம்பிகை நேரில் வந்தாள் படத்துக்கும் பிரமாதமான இசையை கொடுத்தாரு, பாட்டெல்லாம் ஹிட்டாக்கி கொடுத்தாரு. இது டிசம்பர் மாதம் 8 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. இதை அடுத்து மணிவண்ணன் அவர்களுடைய அந்த வருடமே மணிவண்ணன் 4-5 படம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. 24 மணி நேரம் அப்படிங்கிற படம், மோகன் சத்யராஜ் வில்லனா நடிச்சு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் எல்லாம் பிரபலம்.
அந்த படத்துக்கும் ஒரு ஹாரர் மூவி, அது ஒரு டெரரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா பின்னணி இசைன்னு சொல்லப்படுகிற பிஜிஎம்ல வெளுத்து வாங்கியிருப்பாரு. பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தாரு. அதே போல மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய இன்னொரு படம் ஆகஸ்ட் மாதம் 10 வந்தது. இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே வேற ஒரு படத்துக்காக வைக்கப்பட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகாமலேயே இருந்ததுனால அந்த படத்தினுடைய பாடல்களையும் வரிகளையும் நன்றாக கவனித்து ஒரு கதையவே உருவாக்குனார் இயக்குனர் மணிவண்ணன் சார். அந்த படம் முரளி, சந்திரசேகர்லாம் நடித்து, தாராளம் நடித்து வந்த இங்கேயும் ஒரு கங்கை. சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன், எல்லா பாடல்களுமே பயங்கர ஹிட்டு. மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலும் இந்த படத்துல மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது. இசைஞானி இளையராஜா இசையமைத்த இங்கேயும் ஒரு கங்கையும் 1984 வந்த திரைப்படம். அதே போல ஈரோடு முருகேஷ் அப்படிங்கிற ஒரு வசனகர்த்தா, பிரமாதமான வசனகர்த்தா, அவர் இயக்கிய ஒரு படம் உள்ளம் உருகுதடி அப்படின்னு சுரேஷ் விஜிலா நடித்த இந்த படம் 1984 ஆகஸ்ட் மாதம் 18 ரிலீஸ் ஆச்சு. உள்ளம் உருகுதடி படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இதுக்கப்புறம் கோவை தம்பி படம்னாலே அப்ப இசைஞானி இளையராஜா தான். அதற்கு பிறகு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து லக்ஷ்மிகாந்த், பியாரிலால் அவங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தும் எந்த படமும் செல்ஃப் எடுக்கலை. மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி அவர்கள் இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து எடுத்த படங்கள் எல்லாமே மிகச்சிறந்த படங்கள், வெற்றியை தந்த படங்கள், லாபத்தை கொடுத்த படங்கள். அப்படி ஒரு ஹிட்டடித்த படம் தான் உன்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற படம். சிவகுமார், சுஜாதா எல்லாரும், ரேவதியெல்லாம் நடித்த அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. 1984 அக்டோபர் மாதம் 23 உன்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற படம் ஹிட் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சு இளையராஜா இசையில. அதே அக்டோபர் 23 அது 1984 அக்டோபர் மாதம் 23 தான் தீபாவளி திருநாள். அந்த தீபாவளிக்கு எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற கவிதாலயா பேனர்ல எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ஷன்ல கமல், ஸ்ரீபிரியா, சோபனா எல்லோரும் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. கவிதாலயா பாலச்சந்தர் தயாரிக்க, எஸ்பி முத்துராமன் இயக்க எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படம். இந்த படத்துல கமல் அவர்கள் மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு அப்படின்ற பாட்டை கமலும் பாடியிருப்பார், எஸ்பிபியும் பாடியிருப்பார். எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இசைஞானி இளையராஜா அக்டோபர் 23 ரிலீஸ் ஆன உன்னை நான் சந்தித்தேன் படத்துக்கும் இசையமைக்கிறாரு. அதே போல அக்டோபர் 23 அதே 1984 அதே தீபாவளி திருநாளுக்கு வந்த கவிதாலயாவோட கமல் நடித்த எனக்குள் ஒருவன் திரைப்படத்துக்கும் அவர் இசையமைக்கிறார். அதே போல அக்டோபர் 22 ரிலீஸ் ஆகுது ஓ மானே மானே அப்படிங்கிற ஒரு படம். பிரபல இயக்குனர் எம்ஜிஆரை எல்லாம் வைத்து இயக்கிய ஜெகநாதன் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. மோகன் இந்த படத்துக்கு நாயகனா நடிக்கிறாரு. இந்த படத்துல மோகனுக்காக கமல் அவர்கள் ஒரு பாட்டை சொந்த குரல்ல பாடி, அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. பிலிம்கோ நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சதாக எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த படத்துலயும் அவர் பாடிய பொன்மானை தேடுதே பொன்வீணை பாடுதே அம்மா ஜோலை அதோட தோட 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 அப்படின்னு கமல் மோகனுக்காக பாடிய பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அநேகமாக கமல்ஹாசன் அவர்கள் இன்னொரு நடிகருக்காக பாடியது இது 2வது முறை அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சரணமையப்பா அப்படிங்கிற படத்துல பூபதி எல்லாரும் சேர்ந்து பாடுற, மனோரமா மகன் பூபதி எல்லாரும் சேர்ந்து பாடுற ஏ அண்ணா வாடா, ஏ தம்பி வாடா, ஏ அண்ணா வாடா, தம்பி வாடா, சொன்னா கேளுடா, ஏ மாமா வாடா, ஏ மச்சான் வாடா அப்படிங்கிற பாட்டு. அதற்கு பிறகு நடிகர் மோகன் அவர்களுக்காக இந்த ஓ மானே மானே படத்துல கமல் அவர்கள் பாடியிருப்பாரு. இதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் கமல் அவர்கள் அஜித் அவர்களுக்கு உல்லாசம் படத்துல
பாடியிருக்காருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை நடுவில் நான் விட்டிருந்தேன் மறந்துருச்சுனாக்க நீங்க கூட இவருக்கு கூட பாடியிருக்காருங்கன்னு நினைவுபடுத்தலாம். அதே போல எழுதாத சட்டங்கள்னு கே சங்கர் சாருடைய இயக்கத்துல சிவாஜி ஸ்ரீவித்யா அப்படிலாம் நடித்த ஒரு படம். இந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையை போட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் மணிவண்ணன் சார் 24 மணி நேரம் எடுத்தார். அப்புறம் அம்பிகை நேரில் வந்தால் எடுத்தார். அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கை எடுத்தார் இல்லையா. இப்ப 4வதா குவா குவா வாத்துக்கள் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஒரு காமெடி படமா அதை உருவாக்குறாரு. அந்த படத்துல தான் அநேகமா சுந்தர்சி அவர்கள் இந்த படத்துல தான் உதவி டைரக்டரா முதல்ல சேர்ந்ததாக எனக்கு நினைவு இருக்கு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அது படித்ததாக ஞாபகம் இருக்கு. இதுல சிவகுமார் சுலக்ஷனான ஒரு காமெடி படமா இந்த படம் விரிவடைஞ்சிருக்கும். ஜாலியான ஒரு படம் இது. கிருஷ்ணச்சந்தர் பாடின பாட்டெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது. அதுக்கு அடுத்தாப்புல பிரபு ராதாவை வைத்து எஸ் கருப்பசாமிங்கிறவர் தயாரித்து கே சங்கர் அவர்கள் டைரக்ஷன்ல கைராசிக்காரன் அப்படின்னு நீல ஒன்று கண்டேன், எல்லா பாட்டுமே தேன், அவ்வளோ பிரமாதமா பண்ணப்பட்டிருக்கும். பிரபு ராதாவுடைய ஜோடியும் பேசப்பட்ட ஜோடியாக இந்த படத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த கைராசிக்காரன்லையும் இளையராஜா தன்னுடைய பங்கை பிரமாதமாக செலுத்தியிருந்தார். எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தார். அதே போல மகேந்திரன் டைரக்ஷன்ல நடிகர் விஜயகுமார் ஒரு படத்தை தயாரிச்சார். நம்ம நடிகர் விஜயகுமார், நாட்டாம விஜயகுமார் ஒரு படத்தை தயாரிக்கிறார். அவருக்கு தயாரிக்கிற ஆசை இருக்கு. ஆனா ரஜினி கிட்ட கால் ஷீட் வாங்குறார். நீங்க நடிச்சு கொடுங்க அப்படிங்கிறார். ரஜினியும் நடிச்சு கொடுக்கிறார். அந்த சமயத்துல கன்னடத்துல பெரிய ஹிட்டான ஒரு படத்தினுடைய கதையை எடுத்துக்கொண்டு மகேந்திரன் ரஜினிக்காக சில மாற்றங்களை செய்து அந்த படத்தை இங்க உருவாக்குறாரு. தாழம்பூவே வாசம் வீசு கை கொடுக்கும் கை, இந்த படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. ரேவதி கண் பார்வையற்றவராக இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இதே ரேவதி பார்வையற்றவராக அவதாரம் அப்படிங்கிற படத்துல நாசருடைய இயக்கத்துல நடிச்சிருந்தாங்க. விஜயகுமார் தயாரிப்பில் மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினியுடன் பார்வையற்றவராக நடித்த ரேவதி அங்க நாசர் இயக்கத்துல நாசர் நடிப்புல இளையராஜாவுடைய இசையில அங்கேயும் பார்வையற்றவராக நடித்தாருங்கிறத ஒரு கொசுறு தகவலா சொல்லிக்கிறேன். அங்கேயும் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, எல்லா பாட்டும் ஹிட்டு அவதாரத்துல. அது ஒரு பக்கம் கொசுறு. அப்புறமா கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிற ஒரு படம். அப்ப தியாகராஜன் பீக்ல இருக்காரு. தியாகராஜன் படத்துல நடிக்கிறார் அப்படின்னாலே தமிழகத்துல இருக்கிற எல்லா ஏரியாக்கள்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் உடனே வித்துரும். ஏன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்த வெற்றி அது. அந்த வெற்றிக்கு பிறகு வரிசையா தியாகராஜனுக்கு படங்கள் வந்தது. எப்படி ராமராஜன் அவர்களுக்கு வரிசையாக படம் வந்ததோ, எப்படி ஒரு காலத்துல சுதாகர் அவர்களுக்கு வரிசையாக படங்கள் வந்ததோ, எப்படி சிவச்சந்திரன் அவர்களுக்கு வரிசையாக படங்கள் வந்ததோ, அதே போல மலையூர் மம்பட்டியான் வெற்றிக்கு பிறகு தியாகராஜன் அவர்களுக்கு வரிசையாக படங்கள் வந்தன. அந்த படத்துல முக்கியமான படமா மலையூர் மம்பட்டியானுக்கு அடுத்த கட்டமாவே வந்த படமா கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிற திரைப்படம் வந்தது. ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்துல ஜூன் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க, 1984 வருஷத்துல ஜூன் மாசத்துல 15ஆம் தேதி ரஜினியோட கை கொடுக்கும் கை இளையராஜா இசையில வருது. அதே ஜூன் 15ஆம் தேதி அதே 1984 வருஷத்துல இந்த ஜெகநாதன் டைரக்ஷன்ல கொம்பேரி மூக்கன் அப்படின்ற படம் தியாகராஜன் சரிதா டைரக்ஷன் நடிப்புல இந்த படமும் வருது. இந்த படமும் ஹிட் ஆனிச்சு. இந்த படத்துலையும் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம், எல்லா பாடல்களும் கொம்பேரி மூக்கன்லையும் மிகப்பெரிய ஹிட். இதே போல தங்கமடி தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் இளையராஜா அவர்கள் இசையமைத்தார்கள். இதே 1984ஆம் ஆண்டுல. அப்புறமா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஒரு படம் வருது. அந்த படம் இன்னைக்கு வரைக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு திரைப்படமா இருக்கு. ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில முதல்ல ரஜினிகாந்த் முழுமையான நகைச்சுவை நடிகராக நடித்த படம் தில்லு முள்ளு. அப்படின்னாக்க தில்லு முள்ளுவுக்கு பிறகு ரஜினியினுடைய காமெடி வெர்ஷனை, ரஜினியினுடைய காமெடி முகத்தை
பளிச்சுன்னு காமிச்ச மிக முக்கியமான படம், மிக முக்கியமான டைரக்டர் ராஜசேகர். அந்த ராஜசேகருடைய டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், சுலக்ஷனா, மாதவியினுடைய நடிப்புல தம்பிக்கு எந்த ஊரு அப்படின்னு PAR புரொடக்ஷன்ஸ் பஞ்சு அருணாச்சலம் தயாரிக்க வேற யாரு, இசைஞானி இளையராஜா தான் இசை. அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு தெரியும். குறிப்பா காதலின் தெய்வம் ஒன்று, மறக்க முடியுமா அந்த மெலடி சாங்க? ரஜினியினுடைய ஸ்டைலு, நட இட எல்லாமே நம்மளை கவர்ந்துடும். இந்த சமயத்தில் ஒரு கொசுறு தகவல், இளையராஜா அவர்களுக்கு அந்த சமயத்தில் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இந்த ஒரு பாட்டை மட்டும்தான் எடுக்கணும், என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் டைரக்டர் ராஜசேகரும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் இளையராஜாவை சந்திக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அந்த சமயத்தில் பட வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு இளையராஜா கேட்குறாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு ராஜா, அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் ராஜா அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கிற டேப் ரிகார்டரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைக்க சொல்கிறாரு. பக்கத்தில் வச்ச உடனே விசில்லையே காதலின் தீபம் ஒன்று அப்படிங்கிற டியூனை விசில்லையே வாசிக்கிறாரு. உடம்பு சரியில்லை, ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு இப்போதைக்கு வர முடியாது, அதனால் விசில்லையே வாசிக்க, பாடல்கள் பஞ்சு அருணாச்சலம் எழுத, அப்படியே எஸ்பிபி அந்த ஸ்டைல்லையே பாட அந்த பாட்டு படமாக்கப்படுது. அதன் பிறகு அது ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்கிறது ஒரு கொசுறு தகவல். இளையராஜாவின் ஒரு எளிமையான அசால்ட்டான அசாத்திய சாதனை இது. தலையணை மந்திரம் அப்படின்ற ஒரு படம் அடுத்தாப்புல வருது. அந்த படத்தை என் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், யாருன்னு தெரியல, அவர் தான் இந்த தலையணை மந்திரத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாண்டியன் ஏகப்பட்ட பேர் நடித்த இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1984 வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 பாடல்கள் கிட்டத்தட்ட ஹிட் ஆனதாக எனக்கு ஞாபகம் இருக்கு. திருச்சியில கல்கண்டார் கோட்டையில, பொன்மலைக்கு பக்கத்துல இருக்கிற கல்கண்டார் கோட்டையில சண்முகா தேட்டர்ல இந்த படத்தை பார்த்ததாகவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 1984 திரையுலக மன்னன், திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடப்படுகிற பாக்யராஜ் சார் அவர்களுடைய தாவணி கனவுகள் அப்படிங்கிற படம் தயாரித்து நடித்து இயக்கிய அந்த படம் இசைஞானி இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அந்த அத்தனை பாடல்களுமே கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஸ்டைல்லையே இருக்கும். இந்த படம் தான் 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆன படம் அப்படின்ற வகையில் சாதனை புரிந்தது. படம் பூஜை போட்ட அன்னைக்கே 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆன படம் அப்படிங்கிற ஒரு சாதனை பாக்யராஜ் சாருடைய தாவணி கனவுகளுக்கு உண்டு. அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்தார். எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. அதே போல நல்ல நாள் அப்படின்னு ஒரு படம் தேவர் ஃபிலிம்ஸ், தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸில் தயாரித்த இந்த படம் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த் முதற்கொண்டு நளினி முதற்கொண்டு பலரும் நடித்த இந்த படத்துலையும் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்ற பாடல்களா அமைஞ்சுது. அப்புறம் அக்டோபர் 23ஆம் தேதி தீபாவளின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அக்டோபர் 23 தீபாவளிக்கு கமல் நடித்த எனக்குள் ஒருவன் வந்துச்சு, சிவகுமார் நடித்த உன்னை நான் சந்தித்தேன் வந்துச்சு. அதே நாளில் ரஜினி நடித்து ஏவிஎம் தயாரிப்பில் SPM டைரக்ஷனில் ராதிகாவுடன் நடித்த அந்த படம் வந்து